Hello everyone. So in this video we will talk about previous year TANCET 2020 questions with answers தான் பார்க்க போறோம். So chapters wise பார்க்கலாம் ஓகேங்களா. So first வந்து பாத்தீங்க அப்படினா circuit theory or network theory based questions. So இதுல என்னென்ன questions கேட்டிருக்காங்க. So அதனுடைய answers வந்து பார்க்கலாம். So first question வந்து பாத்தீங்க அப்படினா the RMS value of the AC voltage V of t is equal to 200 sin 314 t is. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ வந்து இட்ஸ் அ சைன் வேவ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ இப்போ சைன் டேர்ம் இங்கே இருக்கிறதால சைனோடைய ஆர்எம்எஸ் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா Vm/√2. ஸோ இப்போது ஒவ்வொரு ஸ்கொயர் வேவோ இல்லை வந்து ட்ரையாங்குலர் வேவோ ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சைன் வேவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து Vm/√2. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறதுல V of t is equal to 200 sin 314t. இதில் Vm அப்படிங்கிறது என்ன? ஸோ இது வந்து எது கூட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் V of t is equal to Vn sin omega t அப்படிங்கிறது கூட கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போ Vm இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது? 200 இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா இருக்கிற இடத்துல 314 இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு VRMS மட்டும் கேட்குறாங்க. ஸோ VRMSக்கான ஃபார்முலா என்னது? Vm/√2. ஸோ Vm அப்படிங்கிறது நமக்கு என்னது? 200. ஸோ 200/√2. ஸோ 200/√2 அதாவது இந்த 1/√2க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.707. இதெல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஈஸியாக நம்ம √2க்கு வந்து நமக்கு தெரியும் இல்லையா 1.414. சேம் அதே மாதிரி 1/√2க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.707. ஸோ 0.707 இன்ட்டு Vm. ஸோ Vm வேல்யூ 200. இதை வந்து ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get the answer 141.4 volts அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஃபார் த சைன் வேவ். ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். In the circuit shown below, V of S is constant voltage source and IL is a constant current load. The value of IL that maximizes the power absorbed by the constant current load is. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லோட் கரண்ட் IL அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் ECE 2016லேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷினே தான் நமக்கு எதில் கேட்டிருக்காங்க? TANCET 2020லேயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது VS அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ்னு கொடுத்துட்டான், IL அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ்னு கொடுத்துட்டான். கரண்ட் லோடு ஆக்சுவலாக திஸ் இஸ் தி கரண்ட் லோட். ஸோ அதாவது லோடுக்கு பாஸ் ஆகிற கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னது? IL அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the value of IL that maximizes the power absorbed by the constant current load is. அதாவது இந்த கரண்ட் லோடில் கரண்ட்டை வந்து லோடில் போகுது இல்லையா. ஸோ அப்போ அந்த லோடில் நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, அட் த சேம் டைம் மேக்ஸிமம் பவரையும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு லோட் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன மீனிங்னா இங்கே ரெசிஸ்டர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். லோட் அப்படின்றது அது பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டர் தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து அவங்க வந்து ரெசிஸ்டர் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணல, பட் ரெசிஸ்டர் வந்து இங்கே இருக்கிறதா தான் நமக்கு என்னது மீனிங். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா பை யூஸிங் த தெவெனின் சர்க்யூட். அதாவது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் இருக்கு இல்லையா. ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we should find the current. இந்த IL அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கண்டிஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா த லோட் ரெசிஸ்டரும் த தெவெனின் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டரும் நமக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா லோடுக்கு நமக்கு மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லோடு வந்து மேக்ஸிமம் பவரை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ தட் இஸ் தி திங். ஓகேங்களா. ஸோ அப்போது நம்ம இந்த சர்க்யூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் தெவெனின் சர்க்யூட் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லோட் ரெசிஸ்டர் வந்து நம்ம
கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஸோ த ஈக்குவலன்ட் தெவெனின் சர்க்யூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி RTH, அதாவது RTH அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுமே திஸ் ஒன் இஸ் தி ஓப்பன் சர்க்யூட் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா VTH இஸ் ஈக்குவல் டு VSக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி RTH அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? Rக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா we should remove the load. ஸோ லோடை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? RTH தென் VOC வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லோடை எப்போவுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? VTH ப்ளஸ் VTH சொல்லலாம், இல்லை VOC ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி RTH அப்படிங்கிறது ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராமை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்தது பார்த்திங்க அப்படின்னா R அப்படிங்கிறது இருக்குது, VS இருக்குது. ஸோ R அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா RTHன்னு எடுத்துக்கணும், தென் VS அப்படிங்கிறது VTH அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஸோ இந்த மேக்ஸிமம் பவர் வந்து நமக்கு எதுக்கு பாஸ் ஆகும்? லோடுக்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த லோட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ அப்போ இந்த லோடு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டரை வந்து நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணணும். அதாவது இங்கே பாருங்கள், லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். RL தட் இஸ் ஈக்குவல் டு R அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஏன் R எடுத்திருக்கேன் அப்படின்னா எப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பை த கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா RL தட் இஸ் ஈக்குவல் டு RTH. ஸோ ஆல்ரெடி RTH வந்து R அப்படிங்கிறதால லோட் ரெசிஸ்டரும் நான் என்ன தான் எடுக்கணும்? R அப்படிங்கிறது தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கான கரண்ட் என்ன? ஸோ இங்கே வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த சீரியஸ் காம்பினேஷன் இல்லையா? ஸோ சீரியஸ் காம்பினேஷனில் வந்து 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்டட் இன் சீரியஸ்னால் R1 + R2. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா R + R. ஓகே? ஸோ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R + R, த வோல்டேஜ் அப்படிங்கிறது VS or VTH. ஓகே? ஸோ இப்போ கரண்ட் IL that is equal to V/R, VS divided by R plus R. இந்த R plus R அப்படிங்கிறது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ VS divided by 2R அப்படிங்கிறது தான் லோட் கரண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவர் என்ன? இது வந்து நம்ம மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ணி தானே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பவர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா we know the formula. ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்தில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த லோட் என்ன ஃபார்முலா அப்படின்னா VOC² divided by 4RTH அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே VOC இல்லை VTH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா VS. ஸோ VS² divided by 4RTH. RTH அப்படிங்கிறது என்னது? இங்கே R. அப்போ 4 into R. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த லோட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். an LC impedance or admittance function. ஸோ LC சர்க்யூட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் அட்மிட்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து has simple poles and zeros in left half of the S plane. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் ஆஃப் த எஸ் பிளேனில் தான் நமக்கு இந்த எல்சி இம்பிடன்ஸ் அண்ட் அட்மிட்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ கன்சிடர் a silicon PN junction with a uniform acceptor doping concentration of 10⁻17 cm/-3 on the P side and a uniform donor doping concentration of 10⁻16 cm/-3 on the N side. No external voltage is applied to the diode. Given Kt/Q is equal to 26 millivolt and Ni is equal to 1.5 into 10⁻10 cm/-3 and epsilon Si is equal to 12 into epsilon naught and epsilon naught value that is equal to 8.854 into 10⁻14 F/m. Then Q is equal to 1.6 into 10⁻19 coulomb. The charge per unit junction area in terms of nanocoulomb cm/-2 in the depletion region on the P side is. So this is the question asked. ஸோ அதாவது அவங்க எல்லாருமே ஆக்சுவலாக இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். தி
சார்ஜ் பர் யூனிட் ஜங்ஷன் ஏரியா Q/A அப்படிங்கிற வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் ECE 2016 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2016 கேட்கப்பட்ட கேட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அதே தான் வந்து நமக்கு டான்செட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see the solution. ஸோ VR0 that is equal to, அதாவது this is the PN junction diode. ஓகேவா? ஸோ நமக்கு அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதில் வந்து V0 that is equal to என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா KT/Q ln of NA ND by NI square. ஸோ that is the question, that is the ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கிற இந்த NA ND அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the concentration. ஸோ acceptor doping concentration value. இது வந்து டோனருடைய டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். இது வந்து இன்ட்ரென்சிக் அதனுடைய கேரியருடைய கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போது NA is equal to 10^17 cm/-3. ஸோ இப்போ கடைசியில் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா cm/-2 அப்படிங்கிறதுல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து எந்த கொஷினாக இருந்தாலுமே நம்ம cm/-3 இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற cm/-2 எது கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஈஸியாக இருக்கும். மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கினீங்க அப்படின்னா சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை எல்லாமே வந்து cm/-3 இருக்குது, எல்லாமே cm/-3 நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது எல்லாமே கேன்சல் ஆகிடுது அப்படின்னா cm/-3 கொடுத்துக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டேர்ம்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 10^17 cm/-3 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இதை அகைன் யூ ஜஸ்ட் டிவைட் பை 10^6. ஸோ 10^-3 அப்படின்றப்போ 10^-6 டிவைட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்ட்டு 10^6 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 10^6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10^17 இன்ட்டு 10^6 தட் இஸ் ஈக்குவல் டு 10^23 மீட்டர் அப்படிங்கிறது வரும். ஸோ ஏன் வந்து 10^6 மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா cm/-3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, 1 சென்டிமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா 100 சென்டிமீட்டர். ஸோ இங்கே cm/-3 அப்போ 3 அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் பவர் 3 எடுக்கணும். அதாவது 10² இன்ட்டு 10^-3 இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10² இந்த சென்டிமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீட்டராக மாற்றணும். அப்படின்ற போது 10² பவரில் -3 எடுத்திங்க அப்படின்னா 10^-6 அப்படிங்கிறது நமக்கு டிவைடில் வரும். ஸோ அதை மேலே நியூமரேட்டர் கொண்டு போனீங்க அப்படின்னா 10^+6 வரும். அதை ஆட் பண்ணிங்கன்னா 10^23 மீட்டர் வரும். அதே மாதிரி 16 கூட 6 வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10^22 மீட்டர் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து நமக்கு என்னது மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வர்ஷன் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இப்போது என்ன ஃபார்முலா பார்த்தோம், KT/Q ln of NA ND by NI square. ஸோ இப்போ இதில் இருக்கிற KT/Q வந்து அவனே கொடுத்துட்டான் 26 × 10^-3 லாகரிதம் நேச்சுரல் ln தட் இன்ட்டு NA அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10^17 இன்ட்டு 10^16. இது ஆக்சுவலாக திஸ் ஒன் வில் பி கேன்சல்ட் அவுட் அப்படிங்கிறதால நான் வந்து cm/-3 வந்து நான் ஆன்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேன்சல் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் மேக்ஸிமம் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 10^17 × 10^16 டிவைடட் பை 1.5 இன்ட்டு NI ஸ்கொயருடைய வேல்யூ 1.5 × 10^10 the whole square. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம லாகரிதம்லாம் எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா சம் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ கால்சி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ கால்சியில் இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா we get the answer V0 is equal to 0.757 volt. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு W அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். ஸோ W is equal to square root of 2 epsilon divided by Q into V0 into 1/NA plus 1/ND. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க சம்மில். ஸோ அதை எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get the answer as. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்சிலான் அப்படிங்கிறது 12 × ε0.
ஸோ அப்போ 2 into 12 into epsilon naught. Epsilon naught value வந்து 8.854 into 10 power minus 14 divided by charge value 1.6 into 10 power minus 19 into V naught வந்து ஃபைண்ட் பண்ணோம் 0.757 into அதே மாதிரி 1 by NA 1 by 10 power 23 plus 1 by 22 அப்படிங்கிறது சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது, W is equal to 3.325 into 10 power minus 6 சென்டிமீட்டர். ஓகேவா, ஆக்சுவலாக மீட்டரில் கிடைக்குது, அது அகைன் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் சென்டிமீட்டரில். ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 2ல் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, பி சைடில் தான் நமக்கு இந்த சார்ஜ் பர் யூனிட் ஜங்ஷன் என்ன அப்படிங்கிறது கேட்டுறாங்க, டிப்ளீஷன் ரீஜன் ஆன் த பி சைட். ஸோ அப்போது நம்ம WP அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணோம், ND by NA ப்ளஸ் ND into W அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ ND வேல்யூ நமக்கு தெரியும், NA ND வேல்யூ எல்லாமே தெரியும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 10 power 22 divided by 10 power 23 plus 10 power 22 into நம்ம ஃபைண்ட் பண்ண W, that is 3.325 to 10 power minus 8. ஸோ மீட்டரில் தான் இருக்குது, மீட்டர் வேல்யூஸ் தான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், WP is equal to 3.023 into 10 power minus 7 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ஜ் Q அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ Q அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா WP into NA into E into E. So this is the formula to find the charge. ஓகேங்களா, ஸோ அது சார்ஜ் பர் யூனிட் ஜங்ஷன் ஏரியா அப்படின்னா இந்த ஏவை இந்த சைட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது சார்ஜ் பர் யூனிட் ஜங்ஷன் ஏரியா. ஸோ நேம்லேயே நமக்கு தெரியும் சார்ஜ் பை ஏரியா அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, சார்ஜ் பர் யூனிட் ஜங்ஷன் ஏரியான்றாங்க. ஸோ அப்போ Q by A that is equal to WP into NA into E. ஸோ அப்போ WP அப்படிங்கிறது ஃபைன் பண்ணியிருக்கோம் 3.023 into 10 power minus 7. ஸோ இங்கே வந்து எல்லாமே சென்டிமீட்டர் வேல்யூஸே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. NA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10 power 17 into இது வந்து பார்த்திங்கன்னா E வேல்யூ, சார்ஜ் ஆஃப் தி சார்ஜ் வேல்யூ. ஓகேவா, Q வேல்யூ தான். ஸோ E அப்படிங்கிறது ஸோ இந்த எலக்ட்ரானோடைய சார்ஜ் வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் 1.6 into 10 power minus 19. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா we get the answer Q by A that is equal to 836. இங்கே வந்து 10 power minus 19 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 10 power minus 19 தான் நம்ம என்னவா மாற்றிக்கிறோம், நானோ அப்படிங்கிறத மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ நானோ கூலும் 10 power minus 9 வந்து நானோ அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். ஸோ அப்போ த ஆன்சர் இஸ் 4.836 நானோ கூலும் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 2. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த current gain of the BJT is. ஸோ த current gain of the BJT இதுக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா தான் GM that is equal to G is equal to GM into R pi. ஸோ அதாவது RD அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ GM that is equal to R pi கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ த கரண்ட் கெயின் ஆஃப் த BJT வந்து நமக்கு என்னது GM into R5. ஸோ இதில் GM அப்படிங்கிறது ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ், R5 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், தென் G இஸ் நமக்கு என்னது கரண்ட் கெயின். ஓகேவா, ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ M1 and M2 ஆர் ஐடென்டிக்கல், ரெண்டுமே வந்து சேம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா FET. ஓகே, identical have a threshold voltage of 1 volt, the state of M1 and M2 respectively. ஸோ நமக்கு வந்து அந்த சேச்சுரேஷனாக இருக்குமா, லீனியராக இருக்குமா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃபில் இருக்குமா, ஆக்டிவில் இருக்குமா. ஸோ தட் ஆர் த ஸ்டேட்ஸ் ஆஃப் தி டிரான்சிஸ்டர். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நமக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்கும், இந்த 3 ஸ்டேட்ஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். எந்தெந்த ஸ்டேட்டு, ஆக்டிவ் ரீஜியனா, சேச்சுரேஷன் ரீஜியனா, கட் ஆஃப் ரீஜியனா. ஸோ அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த M1 M2 வந்து இந்த டயக்ராமை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணும், எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் ECE 2017 கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டயக்ராம் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா,
ஸோ இங்கே this is the M1, this is M2. தென் இந்த டிரான்சிஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 2 வோல்ட்டு. அதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது 2.5. அதாவது நம்ம வந்து ஃபெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேட்டட் ட்ரைனஸ் சோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். பட் பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிட்டர் பேஸ் கலெக்டர் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபெயில்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட், ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த M2 அப்படிங்கிறது தான் இந்த சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம இந்த M2க்கான ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது we should find first. ஸோ அது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே என்ன வோல்டேஜ், let x be the voltage at the node of A. ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இப்போ அப்போது இது மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ VDS2 நமக்கு என்ன வரும்? ஸோ VDS2னா இந்த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒன் இந்த டிரான்சிஸ்டர். ஸோ VDS2 is equal to 3 minus x. ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா VGS2 minus VT. ஸோ இது ஏன் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த VDSஐயும் இந்த VGS minus VTயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ that one is greater than equal to less than equal to வா இல்லை ஈக்குவல் டுவா இருக்கா? ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சேச்சுரேஷனா இல்லை கட் ஆஃபா இல்லை வந்து ஆக்டிவ் ரீஜனில் இருக்கா ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா VDS2வையும் அதே மாதிரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா VDS அதாவது ட்ரெயின் சோர்ஸ் வோல்டேஜ் தென் கேட் சோர்ஸ் வோல்டேஜ் மைனஸ் VT. ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அது வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா நம்ம அது எதில் வந்து அந்த ரீஜன் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா VDS2 ஃபைண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ VGS2 மைனஸ் VT அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறேன். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2.5 வோல்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க திஸ் ஒன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் VT. ஸோ VT அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி இங்கே த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் வந்து 1 வோல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படிங்கிறது 1 வோல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் தி 2.5 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒன் வந்து நமக்கு என்னது 2.5 மைனஸ் எக்ஸ் தென் மைனஸ் 1 அப்படிங்கிறது VT. ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா 1.5 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கொடுங்க, எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறப்போ நமக்கு என்ன வரும், எக்ஸுக்கு எந்த வேல்யூனாலும் கொடுக்கலாம். ஸோ 1 கொடுத்திங்கன்னா 3 minus 1 2. ஸோ இங்கே 1.5 minus 1.5 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு which one is greater, இந்த VDS அப்படிங்கிறது தான் கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வில் பி கேன்சல்ட் அவுட். ஸோ இந்த சைடு வந்து நமக்கு 3 வரும், அந்த சைடு வந்து 1.5 வரும். ஓகேவா? ஸோ இப்போ 3 பெருசாக 1.5 பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பியஸில் 3 தான் அப்படிங்கிறது நமக்கு பெரிய வேல்யூ. ஸோ அப்போது VDS2 தட் இஸ் கிரேட்டர் தென் VGS2 மைனஸ் VT. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ரிசல்ட் வருது அப்படின்றப்போ நம்ம என்ன சொல்லலாம், M2 வில் ஆல்வேஸ் பி இன் சேச்சுரேஷன். ஸோ சேச்சுரேஷன் ஸ்டேட்டில் நமக்கு இருக்கும். இது வந்து எந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா ஸோ VDS வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் VGS மைனஸ் VTயாக இருக்கிறதால. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா M1உடைய ஸ்டேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ M1 வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வி ஜஸ்ட் அஸ்யூமிங் M1 டு பி இன் சேச்சுரேஷன். ஏன்னா அது வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ M1உடைய இது வந்து நம்ம கிரவுண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். M1 வந்து இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குட்டு. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா M1 டு பி இன் சேச்சுரேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனை அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம அது கட் ஆஃப் ரீஜனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அஸ்யூம் பண்ணும்போது நான் M1 வந்து சேச்சுரேஷனில் இருக்குது. ஸோ அப்போ சேச்சுரேஷன் கரண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து டயக்ராம் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதாவது ID SAT1 தட் இஸ் ஈக்குவல் டு ID SAT2. ஸோ SAT1 அப்படிங்கிறது SAT2 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஸோ இந்த 1 2 அப்படிங்கிறது 2 டிரான்சிஸ்டரை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா KN இன்ட்டு VGS மைனஸ் VT 1 த ஹோல் ஸ்கொயர்.
that is equal to kn into VGS minus VT to the whole square. So VGS அப்படிங்கிறது தெரியும், இங்கே வந்து VGS2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது கேட் சோர்ஸ் வோல்டேஜ் ஃபார் த டிரான்சிஸ்டர் M1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதே மாதிரி M2 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ தெரியும். ஸோ இந்த வேல்யூஸ் kn கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 minus 1 the whole square வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா VGS2 அப்படிங்கிறது நமக்கு 2.5 minus x minus 1 the whole square வரும். ஸோ அப்போது இந்த சைடு நமக்கு 1 வருது, இந்த சைடு 1.5 minus x அப்படிங்கிறது வருது. ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இருக்குது ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்க அப்படின்னா நமக்கு என்னது கேன்சல் ஆகிடும். ஸோ உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஆன்சரை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 0.5 வோல்ட். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 0.5 வோல்ட் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ 0.5 வோல்ட்டை வந்து நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அந்த VDS1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ VDS1 that is equal to x minus 0. இந்த 0 அப்படிங்கிறது கிரவுண்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதால 0 போடுறோம். ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து 0.5 வோல்ட். தென் VGS1 மைனஸ் VT அப்படிங்கிறது என்னது, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மைனஸ் எக்ஸ். ஓகே சாரி 1.5 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 1.5 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ 0.5. ஸோ 1.5 மைனஸ் 0.5 அப்படின்றப்போ 1 வோல்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ 0.5 கிரேட்டராக இருக்கா இல்லை 1 கிரேட்டராக இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி பார்க்குறப்போ நமக்கு என்ன வருது, VGS மைனஸ் VT இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தானாக வருது, இந்த வேல்யூ லெஸராக இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த M1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆஃப் ரீஜனில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ ஏன்னா கண்டிஷன் வந்து நமக்கு என்ன அஸ்யூம் பண்ணது என்னவோ நம்ம சேச்சுரேஷன் ரீஜனில் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணோம். பட் ரிசல்ட் வந்து நமக்கு என்ன வேல்யூ வருது, இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாறி வருது, VDS லெஸ் தென் VGS மைனஸ் VTன்னு வருது. ஸோ அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அசம்ஷன் அப்படிங்கிறது தப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் M1 வந்து cannot be in saturation. ஸோ M1 is in cut off region. ஸோ M1 வந்து கட் ஆஃபில் இருக்குது, M2 வந்து சேச்சுரேஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? தென் லெட்ஸ் see the next question. Next question பாருங்கள். A voltage VG is applied across the MOS capacitor with metal gate and p-type silicon substrate at T is equal to 300 Kelvin. The inversion carrier density in number of carrier per unit area சொல்லியிருக்காங்க. For VG is equal to 0.8 volt is 2 into 10 power 11 centimeter power minus 2. So for VG is equal to 1.3 volt, the inversion carrier density is 4 into 10 power 11 centimeter power minus 2. So what is the value of the inversion carrier density for VG is equal to 1.8 volt. 1.8 volt. So gate voltage அப்படிங்கிறது அவங்க கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஷன் கேரியர் டென்சிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ விஜி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வர்ஷன் கேரியர் டென்சிட்டி அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் அது கரஸ்பாண்டிங்கான விஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக விஜி வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் இன்வர்ஷன் கேரியர் டென்சிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இப்போ விஜி அப்படிங்கிறது 1.8, அதுக்கான வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 into 10 power 11 சென்டிமீட்டர் பவர் minus 2. ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவலாக பை த எப்படி சொல்கிறது ஆன்சர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணலாம், இந்த ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறது வரும். ஏன்னா வந்து இப்போ விஜி இஸ் ஈக்குவல் டு 0.8க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 into 10 power 11. சேம் அதுக்கப்புறம் 0.5 ஆட் பண்ணும்போது 1.3 வருது. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 4 into 10 power 11. ஸோ அப்போ 2 வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் இது ஆன்சர் வரும். ஓகே, ஸோ 2 வந்து ஆட் பண்ணால், ஸோ 2 இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, ஸோ அது கூட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 வரும். அதுக்கப்புறம் இது கூட 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 1.8 வோல்ட். ஸோ அப்போது அதுக்கு அடுத்த ரிலேஷன் 0 இந்த நம்பர் இருக்கு இல்லையா இனிஷியல் வேல்யூ, இது கூட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 3 6 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்படி வந்து ஜஸ்ட்டு ஆன்சர் ஃபார்முலா தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பட் இப்போ வந்து அது வந்து லாஜிக்காக அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி லாஜிக்காக எப்படி ஃபார்முலா பேஸ்டு எப்படி கான்செப்ட் பேஸ்டு வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாஸ் கெப்பாசிட்டரில் வந்து சார்ஜ் இன்வர்ஷன் கேரியர் டென்சிட்டிக்கும் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ த மாஸ் கெப்பாசிட்டர் சார்ஜ் அக்குமுலேட்டட் நியர் த இன்டர்ஃபேஸ். ஸோ சார்ஜ் அக்குமுலேட்டட் நியர் த இன்டர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ் தி இன்வர்ஷன் கேரியர் டென்சிட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தட் இஸ் Q. இன்வர்ஷன் கேரியர் டென்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்னது? ஸோ அதாவது சார்ஜ் வந்து அந்த கெப்பாசிட்டர் பக்கத்தில், ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் பக்கத்தில் எவ்வளோ சார்ஜ் அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? இன்வர்ஷன் கேரியர் டென்சிட்டி அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா Q that is directly proportional to Vg minus Vt. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். அதாவது Q வந்து Vg minus Vt இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா Q இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் Q அப்படிங்கிறது இன்வர்ஷன் கேரியர் டென்சிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் cm/-2, Vg அப்படிங்கிறது அப்ளைடு கேட் வோல்டேஜ், Vt அப்படின்றது தெர்மல் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்ரம் த கொஷினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த ப்ராப்ளம் Vg1 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. 0.8 இருந்ததுன்னா இன்வர்ஷன் கேரியர் டென்சிட்டி Q1 வந்து நமக்கு என்னது? 2 × 10⁻11 cm/-2. Vg2 அப்படிங்கிறது 1.3 வோல்ட்டு. தென் Q2 is equal to 4 × 10⁻11 cm/-2. தென் Vg3 is equal to 1.8 வோல்ட் இருந்தது அப்படின்னா Q3 என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இப்போ Q3க்கும் Qக்கும் Vg minus V2க்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போது நம்ம ரேஷியோ பேஸ்டாக இந்த கொஷினை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ரீசன் ஏன் ரேஷியோ பேஸ்டு அப்படின்னா, ஸோ அந்த ரேஷியோவில் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Q is directly proportional to Vg minus Vtன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ரெண்டு டேர்மாக நம்ம, அதாவது இங்கே பாருங்கள் Vgs minus Vt that is directly proportional to Q1. தென் அதே மாதிரி Vg2 minus Vt that is directly proportional to Q2. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து ஈக்குவாலிட்டியாக மாற்றும் போது ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதை வந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷனாக இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரேஷியோ பேஸ்டாக இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். அதாவது டிவைட் பண்ணுறதும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா Vgs minus Vt that is directly proportional to Q1. அந்த directly proportional பதிலாக Kன்னு போட்டுக்கிறேன் கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி Vgs minus Vt that is directly proportional to Q2னா K into Q2, K கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அந்த டூ ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. ஸோ ஈக்குவாலிட்டிக்கு நம்ம கொஷினை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ Vgs minus Vt by Vg2 minus Vt that is equal to Q1 by Q2. ஸோ Vg1 அப்படிங்கிறது 0.8 minus Vt divided by இங்கே வந்து பார்த்திங்கன்னா Vg2 அப்படிங்கிறது நமக்கு என்னது? 1.3 minus Vt. ஏன்னா Vt அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தென் Q1 அப்படிங்கிறது 2 × 10⁻11. தென் Q2 is equal to 4 × 10⁻11. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 அப்படிங்கிறது இந்த சைடு வரும். ஸோ அதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 1.3 minus Vt that is equal to 2 × 0.8 minus Vt. ஸோ இந்த 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.6 minus 2 × Vt அப்படிங்கிறது வரும். ஸோ Vtலாம் ஒரு சைட், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் ஒரு டைம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா Vt 2Vt minus Vt that is equal to 1.6 minus 1.3 அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் இருந்து Vt is equal to 0.3 அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ செகண்ட் வேல்யூ, செகண்ட் ஈக்குவேஷன், தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறோன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஏன்னா Vt வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்போது அதுக்கு அடுத்த ரெண்டு வேல்யூஸை வந்து நம்ம எடுத்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அதாவது Vg2 minus Vt divided by Vg3 minus Vt that is equal to Q2 by Q3. ஸோ இங்கே வந்து Vg2 அப்படிங்கிறது 1.3, Vt அப்படிங்கிறது 0.3 டிவைடட் பை Vg3 அப்படிங்கிறது 1.8, அதே மாதிரி Vt அப்படிங்கிறது 0.3 that is equal to Q2 அப்படிங்கிறது 4 × 10⁻11 டிவைடட் பை Q3 வந்து தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து இது பண்ணிங்கன்னா 1.3 minus 0.3 1, 1.8 minus 0.3 அப்படிங்கிறது 1.5 that is equal to 4 × 10⁻11 divided by Q3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Q3 that is equal to 1.5 × 4 × 10⁻11. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா
Q3 is equal to 6 into 10 power 11 centimeter per minus 2 அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும். So this is the inversion carrier density. Okay, then next sum பாருங்க. Generally the gain of the transistor amplifier falls at high frequency due to the internal capacitance of the device. So internal capacitance of the device, அதாவது அந்த capacitance value வால தான் நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா the gain of the transistor amplifier வந்து high frequency அந்த இதில் வந்து நமக்கு fall ஆகும். ஓகேவா? ஸோ மெயின் ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த டிவைஸ் தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின், ஈச் டிரான்சிஸ்டர் இன் த டார்லிங்டன் பேர் சி ஃபிகர் பிலோ படம் கொடுத்துருக்கான். ஸோ ஹேஸ் ஹெச்எஃப்இ இஸ் ஈக்குவல் டு 100. த ஓவரால் ஹெச்எஃப்இ ஆஃப் தி காம்போசைட் டிரான்சிஸ்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, தென் நெக்லெக்டிங் த லீக்கேஜ் கரண்ட் இஸ். ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா த ஓவரால் ஹெச்எஃப்இ ஆஃப் தி காம்போசைட் டிரான்சிஸ்டர் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் டார்லிங்டன் பேர் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எமிட்டர் பேஸ் கலெக்டர் Q1 Q2 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எமிட்டர் Q1 அதாவது Q1 டிரான்சிஸ்டரோட எமிட்டர் வந்து Q2 டிரான்சிஸ்டருடைய பேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெண்டு கலெக்டருமே சேமாக ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே திஸ் இஸ் த பேஸ், திஸ் இஸ் தி எமிட்டர். ஓகேவா? ஸோ இப்போது இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து IC2 அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து IC1 அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் IB1. அதே மாதிரி இங்கே வெளியே வரக்கூடிய கரண்ட் வந்து IE1, இங்கே உள்ள போகிற கரண்ட் வந்து IB2. ஸோ இது IE2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா IE1ம் IB2ம் சேம். ஏன்னா இங்கே போகக்கூடிய கரண்ட் தான் இங்கேயும் போகுது. ஸோ போத் ஆர் கரண்ட்ஸ் ஆர் சேம். IB2 that is equal to IE1. ஓகே, ஸோ இப்போது ஓவரால் ஹெச்எஃப்இ அப்படிங்கிறது என்ன, இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி ஓவரால் ஹெச்எஃப்இ என்ன அப்படின்னா ஸோ ஹெச்எஃப்இ அப்படிங்கிறது கெயின் தான் இல்லையா? ஸோ அவுட்புட் பை த இன்புட் கரண்ட். அவுட்புட் அப்படின்ற போது நம்ம இங்கே எடுப்போம், இன்புட் அப்படிங்கிறது இது. ஸோ ஐசி டிவைடட் பை டோட்டல் ஐசி அப்படிங்கிறது தான் நமக்கு வரும் இல்லையா? ஸோ ஐசி டிவைடட் பை IB1. ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஹெச்எஃப்இ. ஓகேவா? ஸோ ஓவரால் ஹெச்எஃப்இ. ஸோ நார்மலாக வந்து ஹெச்எஃப்இ அப்படிங்கிறது நம்ம பீட்டா வேல்யூ தான். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி அப்படிங்கிறது எடுப்போம். ஸோ இங்கே ஓவரால் ஹெச்எஃப்இ அப்படிங்கிறதால ஐசி டிவைட் பை IB1 அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ ஓவரால் கலெக்டர் கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னது ஐசி இஸ் ஈக்குவல் டு IC1 ப்ளஸ் IC2. ஓகேவா? ஸோ அப்போ IC1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீட்டா இன்ட்டு IB1. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. ஸோ அப்போ நமக்கு IC1 மட்டும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பீட்டா இன்ட்டு IB1 அப்படிங்கிறது கிடைக்கும். சேம் IC2 இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு IB2. ஓகே, ஸோ இப்போ இங்கே IB2 அப்படிங்கிறது எனக்கு IE1க்கு ஈக்குவல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேல்யூவில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா IC2 தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு IE1 அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த IE1 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் IB1ல் எழுதணும் அப்படின்னா 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு IB1. ஸோ IE1 தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு IB1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, IE1க்கு வந்து ஃபார்முலா என்ன, அதாவது IE1 தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு IB1. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா பீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா IB1 அப்படிங்கிறது வரும். பீட்டா வந்து இந்த IC2 வேல்யூவும் IC1 வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா the collector current IC that is equal to beta into IB1 plus beta into 1 plus beta into IB1. ஸோ இங்கே இந்த டேர்மில் வந்து IB1 காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா பீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஓவரால் கெயின் ஹெச்எஃப்இ தான் கேட்குறான். ஸோ அப்போது இந்த IB1-ஐ இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த சைட் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா IC டிவைடட் பை IB1ன்னு மாறிடும். the remaining வந்து ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்கும்? பீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டான்னு வரும். ஸோ இப்போ இந்த பீட்டா இந்த ரெண்டு டேர்ம்லையுமே பீட்டா காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ 1 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது 2. ஸோ பீட்டா இன்ட்டு 2 ப்ளஸ் பீட்டான்னு வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்கான்? the HFE வேல்யூ கொடுத்துருக்கான். தட் இஸ்
100 அப்படின்ட்டு. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 100 into 2 plus 100 102. So 102 into 100 10,200. So this is the overall gain of the Darlington pair. Okay va? Then next question பாருங்க. The bandwidth of an n-stage amplifier, n-stage tuned amplifier. The bandwidth of an n-stage tuned amplifier with each stage having a bandwidth of B is given by. So இந்த question வந்து பார்த்தீங்க அப்படின்னா ISRO 2015ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டைரக்டான கொஷின்ஸ் தான், ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என் ஸ்டேஜ் டியூன்ட் ஆம்ப்ளிஃபையர் நார்மலாக வந்து என் ஸ்டேஜ் அப்படின்னா ஸோ சிங்கிள் ஸ்டேஜு டபுள் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கேஸ்கேடிங் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆஃப் த கேஸ்கேடிங் கனெக்ஷன் த கெயின் ஆஃப் த ஆம்ப்ளிஃபையர் இன்க்ரீசஸ் அண்ட் த பேண்ட்வித் ஆஃப் தி சர்க்யூட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஓவரால் பேண்ட்வித் அப்படிங்கிறது எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ பேண்ட்வித் எண்ணுக்கு என்ன இந்த எண் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா என் ஸ்டேஜை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பேண்ட்வித் இன்டூ ரூட் ஆஃப் 2 power 1 by n minus 1. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் அதாவது த பேண்ட்வித். ஓகேவா? ஸோ பேண்ட்வித் ஓவரால் பேண்ட்வித் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாமே வந்து கேஸ்கேடிங்காக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ என் ஸ்டேஜ் அப்படின்றப்போ n அப்படிங்கிறது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த ஓவரால் கெயின் அப்படிங்கிறது ஓவரால் பேண்ட்வித் ஆஃப் என் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபை என்ன ஃபார்முலா பேண்ட்வித், அதாவது ஈச் ஸ்டேஜுக்கான பேண்ட்வித் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பேண்ட்வித் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ஸோ பேண்ட்வித் இன்ட்டு ரூட் ஆஃப் 2 power 1 by n minus 1. ஸோ இதில் இந்த n அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எத்தனை ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து கேஸ்கேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா?